அனைவருக்கும் வணக்கம். திருமண பதிவில் 4வது பதிவாக நாம் பார்க்க இருப்பது ஜாதகம் பார்க்கும் முறை. இந்த முறையை பற்றி பேசும்போது அந்த காலத்தில் ஜாதகம் பார்க்கும் முறை இல்லை, திருமணம் செய்து நன்றாக வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் அதற்கு பெற்றோர்களுடைய அனுகிரகமும் அவருடைய ஆசீர்வாதமும் மிக சிறப்பாக இருந்தது. பிள்ளைகள் அவர்களுடைய சொல் பேச்சை கேட்டு நடந்த காரணத்தால் அன்றைய காலகட்டங்களில் ஜாதகம் என்பது அவ்வளவு அவசியப்படாமல் போய்விட்டது. தற்போது அந்த நிலை மாறிவிட்ட காரணத்தால் பெற்றோர்கள் தங்கள் கையில் வரன்களின் ஜாதகம் வந்தவுடன் முதலில் அந்த ஜாதகத்தை தங்களுக்கு பிடித்த நேர்மையான கைராசி உள்ள ஜோதிடரை அணுக வேண்டும். பெற்றோர்கள் அவர்களாகவே இந்த நட்சத்திரம், இந்த ராசி, இந்த கட்டத்தில் அது உள்ளது, இந்த கட்டத்தில் இது உள்ளது என்று இவர்களாகவே கணக்கு போட்டு பார்க்காமல் ஒரு ஜோதிடரை அணுகி நல்ல முடிவு எடுங்கள். அடுத்து ஜாதகம் பொருத்தம் பார்க்கும்போது கூட 5 பொருத்தங்கள் என்பதான முக்கியமாக ஆயுள், ஆரோக்கியம், குழந்தை பாக்கியம், பொருளாதார வளர்ச்சி, விட்டு கொடுத்து வாழும் தன்மை உள்ள ஜாதகங்களை நீங்கள் முடிவு செய்யுங்கள். காரணம், மற்ற பொருத்தங்களை விட இவை 5ம் இருந்தால் மிக சிறப்பான வாழ்க்கை வாழலாம் என்பது கடந்த கால அனுபவம். மேலும் வரன்களின் ராசிகள் பிரகாரம் 6வது ராசி 8வது ராசியை தவிர்த்து விடுங்கள். அதன் பிறகு வரனின் 7வது ராசியாக வருகின்றதை திருமணம் பொருத்தமாக எடுத்துக்கொண்டால் வாழ்க்கை சற்று சிறப்பாக இருக்கும். மேலும் ஆயில்யம், கேட்டை, மூலம், விசாகம் என்று ஒரு 4 அற்புதமான நட்சத்திரங்களை சில தவறாக மக்களிடம் பரப்பி அந்த திருமணங்களை காலதாமதம் ஆவதற்கு வழி செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மிக மிக தவறு. காரணம், எந்த மூல நூலிலும் தற்போது நூலிலும் அந்த நட்சத்திரத்தை பற்றி தவறான கருத்துக்கள் எங்குமே பதிவிடப்படவில்லை. காரணம், அவை மிக மிக சிறப்பான 27 நட்சத்திரங்களும் மிகவும் மிகவும் சிறப்பானவை. அவற்றில் இந்த 4ம் மிக உயர்ந்த நட்சத்திரங்கள் ஆகும். ஆகவே இந்த நட்சத்திரத்தை தாங்கள் பெற்றோர்கள் தவிர்க்காமல் அந்த நட்சத்திரமுள்ள ஜாதகங்களை எதிர்கால வாழ்க்கை சிறப்புகள் எப்படி இருக்கும் என்று பார்த்து அதன் பிறகு நல்ல முடிவு எடுங்கள். அடுத்ததாக ஜாதக பொருத்தம் என்பது மிக மிக முக்கியமான பொருத்தமாக எடுத்துக்கொண்டாலும் அவற்றை 100க்கு 100 என்று கருதாமல் 50% மட்டும் அதை ஏற்றுக்கொண்டு மீதி இருக்க 50% அந்த வரனின் உடல்நிலை, மனநிலை, அந்த வரனின் பெற்றோர்களின் நிலைமை, அவர்களுடைய குணநலன்கள், அவர்கள் வாழ்க்கை சூழ்நிலை, அவர்கள் நல்ல குணங்கள் ஆகியவற்றை நன்கு ஆலோசனை செய்து இவை எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மை படைத்த ஆண்டவனை நம்பி திருமணத்தை தைரியமாக செய்யுங்கள். நல்லதே நடக்கும், நல்லதே நினைப்போம் என்று கூறி திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்கும் அனைத்து வரன்களுக்கும் மிக சிறப்பான வாழ்க்கை எல்லா வல்ல ஆண்டவன் வழங்க வேண்டும் என்று வேண்டி நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன்.